சங்கர அமைதி தேவை பேருக்கு மரியாதை தாய்மார்களே போன்ற வாலிப சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் பப்புன் முதற்க நடத்தி தெரிந்து கொள்கிறேன். நாங்கள் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்க வட்டம் திருவஞ்சிப்பட்டு கிராமம். எங்கள் நாடமன்றமோ ஸ்ரீரேணிகாம்பாள் கட்டை கூத்து நாடமன்றம். ஸ்ரீரேணிகாம்பாள் கட்டை கூத்து நாடமன்றம். எங்கள் நாடகத்தின் மேல் வெண்பாக்க சேர்ந்த கே திரேஸ்மாரையாரு எங்கள் நாடகத்தின் ஆசிரியர்களோ சைலன்ஸ் திருவஞ்சோடி சேர்ந்த ஸ்ரீ சீதாரமணியார்கள் மற்றும் ஆசிரியரோ பூதேர் சேர்ந்த ஆறுமையாறு மற்றும் ஆசிரியரோ பண்டோர சேர்ந்த பூதேர் சேர்ந்த ஸ்ரீ திருநாடையாறு சைலன்ஸ் எங்கள் நாடகத்தின் நிர்வாகி திருப்பணிகாரி கிராமம் இன்று இரவு இந்த அற்புதமான வேடன் கண்டாங்க நாங்க நடத்தக்கூடிய நாடகமும் தலைப்பில்லால் பசக்கூடாது. ஒரு மனிதனாக பிறந்துவிட்டால் ஒரு கொள்கையில்லாமல் விழக்கூடாது. இன்று தினப்போ மகாபாரத கூடிய தர்மராஜ சுனியாகவோ சர்வராஜாவும் அல்ல சித்துமாவின் மோட்சம் சொல்லும்படியான நாடகத்தனது வந்துள்ளோம். இருந்தாலும் என்னையும் என் பின்னர் நடிகரும் மன்னிக்குமாறு தாவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மரகத அழைக்கூடிய மரகத மந்திரிமார் புடைசூழ தமிழ்நாடு வருகிறது என்றான்.
முகம் காண்க அவர் மந்திரிவா சிவகுமார்
புரியலானே நான் நெல்லிடா ஒண்ணு இல்ல வந்தவர் யார் என்ற விளக்கம் யூ டெல் மீ நான் இங்கிலீஷ்ல பேசுறேன் இங்கிலீஷ் இல்லங்க அது ஆங்கிலம் கட்டவத்தலடா இங்கிலீஷ் டேய் சரி விடு நீ சொல்றதாங்க இப்போ போயிட்டு வாங்க ஐயா சொல்லுங்க வந்தவர் விளக்கம் தெய்வீக சபையாகும். ஆமா அரிய பெரிய கலைகளை கற்றுணர்ந்த கணவன்மார்கள், கணவன்கள் கல்வி கடல்கள் மாமியார்கள் அறிஞர்கள் கலைஞர்கள் புலவர்கள் அனைத்தும் கற்றுணர்ந்த மகா பெரியவர்கள் நிறைந்த தெய்வீக சபையாகும். தெய்வீக சபையாகும். இந்த தெய்வீக சபையிலே சபையிலே வந்தவர்கள் ஆமா இந்த அடியார் என்ற விளக்கம் ஒண்ணே புரியலைங்க வந்தீங்க திமுன்னு மெரிச்சிங்க நீங்க மெரிச்சது ஓடியா ஓட்டாண்டு போய் மெரிச்சிங்க யாரு வச்சிருந்தா 4 பானையாவது செய்திருக்கோம் டேய் வந்தவர் விளக்கம் புரியுதா இல்லையா ஒண்ணும் தெரியலங்க விவரமா சொல்லணுமா சொல்லுங்க ஐயா சாந்தி மன்னார் சின்ன சின்ன வந்து போட்டு நீ எல்லாரும் பார்த்தாலும் போடுற சண்டை நீ எல்லாரும் பார்த்தாலும் போடுற சண்டை எல்லாரும் போடுற சண்டை நீ சொந்தல போய் அடி தாமணி முண்டை ஆம் தெரியுது தோம் தெரியுது மாதவன் ஐயா அவர் என்னும் 56 வேதத்திலே 56 தேசத்திலே நம்முடைய நாடு நீர்வளம் நிலவளம் குடிவளம் ஆமா தனவளம் தனவளம் தானியவளம் தானியவளம் என சொல்லும் 5 வளங்கள் பிறந்திருக்கிறார். ஐவரங்கள் புரிந்த நாடு நம்முடைய நாடு நாடு மரகத நாடாகும். மரகத நாடாகும் ஆமாங்க என்னுடைய நாட்டுக்கு மற்றொரு பெயர் உண்டு. மற்றொரு பேர் உண்டு என்னுடைய நாட்டை சுற்றி 7 கிரிகள் என சொல்லக்கூடிய ஆமாங்க மலைகளும் மரங்களும் சூழ்ந்திருப்பதால் மலைகளும் மரங்களும் சூழ்ந்திருப்பதால் நம்முடைய நாட்டுக்கு கிரிவீரம் கிரீவிரீச்சம் என்று ஒரு பெயர் உண்டு. கிரீவிரீச்சம் என்று ஒரு பெயர் உண்டு நேர்மை அன்னைய மகுடமாகவும் நேர்மையான மகுடமாகும் தர்ம தாயை களத்திலே செங்கோலாகவும் கரத்திலே செங்கல் ஆகும் ஏய், செங்கோல் மாதவன் செங்கோல் தர்மத்தாயை களத்திலே செங்கோலாகும் ஆசை என்னதா செங்கோல் அது வராது விட்டுருங்க வராதுன்னா விட்டுறா வர களத்திலே செங்கோலாகும் கரத்திலே செங்கோலாகும் நீதி தேவனை அடியாக செய்து அடியடியாக செய்து என்னுடைய நாட்டு மக்களுக்கு யாதொரு குறையின்றி யாதொரு குறை இல்லாமல் முடிவுறந்து அழகாட்சி புரிந்தவரான் என்று அரசாட்சி புரிந்தவராக அடியாருடைய நாமதேய பிரகலத்த மகா பிரகலத்த மன்னன் என்ன பண்ற உள்ளுங்க சொல்றேன் பிரகல மன்னனாகும். வாழ்க வளர்க ஓங்குக நீ வாழ்க நீ வாழ்கவே வாழ்க நீ வாய்க்கு வா ஆமாங்க வாய்க்கு கையை உயர்த்தி சொல்றா இப்போ யூரியா போடுன்னு சொல்றேன் போட்டு ஏய் நீ சொல்றது பார்த்தா 5 போடுன்ற மாதிரி இது இல்லங்க இவர்களெல்லாம் யார் தெரிகிறதா? இதுங்களா எதுங்க இதுடா இதுங்களா ஒன்னு லெஃப்ட் ஒன்னு ரைட் ஒன்னு அருமறை போர்க்கொள்ளாண்டு அருமறை போர்க்கொள்ளாண்டு
எத்தனையா? சுற்றி இருப்பவர்கள் பெரியவர்கள் வேத பிராமணர்கள். ஆமா என்ன? 4 வேதம் 4 வேதம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 6 சாஸ்திரம் 64 கலைகள் 64 கலைக்காரங்கள் 94 தத்துவம் 96 தத்துவம் 51 அக்ஷரங்கள் 50 ஆமா வேத பிராமணர்கள் ஆசிரியர் கூற ஆசிரியர் கூட பிரபந்த மகாராஜா சுகிமதா சமையால் வாய்த்துறை கூற வாய்த்துறை கூற பெருமையோடு வீட்டிற்கும் நம்முடைய மந்திரிமார். ஆமாங்க யாரும் கேள்வி ஐயா ஆமாங்க அரசருக்கு அறியாமலே ஆமா விவேக மந்திரியாக நீதியாளர் எடுத்து சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஆமா அடியார் விவேக மந்திரி நீயா ஆமா வாய்க்க வளர்க்க ஓங்க புகை விளக்கம் புரிந்ததா? தெளிவா புரியுதுங்க நம்முடைய மந்திரிமார்கள் படை சூழ ஐயா வீர் யாருங்க வீரியாரா மாயவன் நீதி யாவரோ தெளிவா மற்றவர் விளக்கம் புரியுறதா இல்லையா? சொல்லுங்க அரசருக்கு அறியாமலே ஆமா உங்களை பார்த்தா ஒண்ணு தாங்க தெரியுது எப்படி தருது? அந்த பச்சைமா கோடு முன்னாடி உட்கார வச்சிருப்பாங்க யார் எங்கள உங்களை தாங்க எப்படி ஆள் போட கட்டி குத்துட்டு கட்டி குத்துட்டு அப்படி உட்கார வச்சிருப்பாங்க அந்த ஜாதி கரெக்டான ஆதரவு பண்ணுவீங்க இப்படியா கரெக்டா இருக்க நீ பாவுமுனி இது செம்முனி இதா ஜடாமுனி எங்களை மாமுனியா செம்முனியா ஜடாமுனி டபுள் சட்டையா வந்தவர் விளக்கம் புரியுதா இல்லையா? சோடா பாட்டில் மேல சோடா பாட்டு தகுந்த நேரத்திலே தகுந்த நீதிகளும் புத்தி மாதிரி புத்திகளும் எடுத்து என்னுடைய நீதிமன்றி ஆமாங்க புத்தி மந்திரி ஆமா உடை சூழ உடை சூழ நற்சபை வருகின்றவையா வருகின்றா ஆமா பூஜை கீர்த்திகளும் பூஜை கீர்த்திகளும் மகளவனாக சொல்லும் சூரிய பகவான் உதயகிரியிலே தோன்றி அவர் தோன்றுகின்ற போது தன்மையாக உலகத்திற்கு வருகின்றாரோ ஆமாங்க சைலன்ஸ் அதை போன்று ஆமா எங்களுடைய ஆடை ஆவணங்களும் பல பல என்று சொல்லிக்கிறது ஐயா ஜொலிக்க அப்படியே கண்டிலே கூசுகிறது எம்முடைய கரத்தில் காப்பு கொடுங்கள் ஆமா என்ன என்ன பெருமையோடு வந்து கொண்டிருக்கின்றோம் பெருமையோடு வந்து கொண்டிருக்கிறேன் ஆமா மந்திர வழிபாடு செய்வது ராஜாவை எதிர்பார்க்கிறேங்க அரிதனை மரியாய் கொண்ட தாதரே போற்றி போற்றி
அடியோடி இருக்க வேண்டும். அடித்தாரோ பெற்றெடுத்த தாய் தந்தையரை நடுத்தெறி கொண்டு வந்து பல்லுதிர் அடிக்க வேண்டும். அடே சேவகோய் கோயில் கொண்டு படித்தாலும் எதையோ படிக்கணும்னு சொல்றீங்கன்னா மதன நூல் படி சொல்லிக்கிறாங்க பெரியவங்களா. மதன நூலா? ஆமா. டேய் அது படிக்க கூடாது. அதெல்லாம் படிக்க கூடாது. இடித்தாலும் ஆமாங்க இயேசுவோலியா பெருமாவோலியா பார்த்து இடிக்கிறீங்க. முதல்ல அதாங்க இடிக்கணுமே. எதுக்கு இடிக்கணும்? மொத்தம் பைசா போச்சு. பைசா போச்சு. புதுசா கட்டணும். புதுசா கட்டணும். புதுசா கட்டுறாங்களா? கட்டுறாங்க. கும்பால் செலவுப்பாங்க. கும்பால் செலவுப்பாங்க. கும்பால் செலவுக்கு ஒரு கூத்து. ஒரு கூத்து. மண்டலால் செலவுக்கு ஒரு கூத்து. ஒரு கூத்து. எஸ்டா ஒரு கூத்து. நீங்க போயிட்டு நான் போயிட்டு வர்றேங்க. நீ ஒரு ரூபாய் கூட எடுத்து போக மாட்டே போயிடுச்சு. எனக்கு ஒரு ரூபாய் கொடுக்குறீங்க நீங்க. நமக்கு இல்லைங்க. இடித்தாலும் கோயில் இடிக்கலாம்னு சொல்றேன். ஆமா. குடித்தாலும் ஆமா ஏதோ குடிக்கலன்னு சொல்றியாடா டேய்? ஏதோ இல்லைங்க. பாட்டில் என்ன பாட்டில்? ஒரு குவார்டர் குவார்டருக்கு ஒரு கட்டிங். அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா? ஐயா நான் கூட்டிட்டு வர சொல்ல நீங்க எதிரில வரணுமே. எப்படி மரியாதை தருவேன்? அடிமையான மரியாதை உங்களுக்கு. எப்படி? ஏய் ஏய் டேய் டேய் ஏய் எங்கடா இருக்கிற காவல்?
டேய் வெட்டிக்கிளி வெட்டிக்கிளியாவது பண்ணிட்டாங்க நான் டீல சொல்லுவேன் என் வாயில உனக்கு வந்துடுறா இப்போ வம்பு ஆட்டு முடியாது ஐயா எப்படி வந்த இங்க எப்படி நான் போய் அங்கே பார்த்தா போதும் ஆமா உனக்கு சொல்ல போது யாரு உனக்குதான் நானு எங்களை போட்டு அடிக்கிறா எங்களை போட்டு மணிலே பட்டுங்க பட்டண்டா அவருக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா ஐயா குடிச்சாலும் பரவாயில்ல ஆமா பெற்று தாய் தந்தை நடுத்தந்து அவளுக்கு தான் அடிக்கிறீங்க முதல்ல எதுக்கு அது உட்காந்து கேள்வியா ஆமா அதே மாதிரி தான் எங்க அம்மா உட்காந்து இருக்கோம் சைலன்ஸ் சொல்லி சைலன்ஸ் பேசாதீங்கப்பா அதே மாதிரி தான் உட்காந்து இருக்கு எங்க ஆயா அதே மாதிரி உங்க அம்மா உட்காந்துருப்பாங்க ஆமா கூத்து விட்டு போனா போதும் போனா அதெல்லாம் விடுங்க போன வாரம் தாங்க எனக்கு புது கல்யாணம் ஆச்சு எல்லாருக்கும் பைசா கல்யாணம் புதுசா இப்ப அப்பதான் கல்யாணம் ஆச்சு அப்பதான் கல்யாணம் எப்ப பசங்களுக்கு கல்யாணம் பண்றாங்களோ ஆமா அப்பா அம்மாவோட அப்படியே பட்டு செத்துணும் ஏன்டா டேய் எதுக்கு கூத்து விட்டு போறேன்னா ஆமா என் பொண்டாட்டி வீட்டுல உட்காந்து உட்கார்ந்து ஒரு லட்டோ கிட்டோ ஒரு ஜாங்கிரியா கிங்கிரி லட்டு சரி அதுனா கிட்டு இது கூட தெரியாதா உனக்கு லட்டுன்றது மூய் சேர்க்கிறது ஆமா கொஞ்சம் பேரு போதா கொஞ்சம் போல அது கிட்டு அடடே ஆமா அதுனா ஜாங்கிரியா கிங்கிரியா அது தெரியாதா தெரியாதா ஜாங்கிரின்றது மூய் சேர்க்கிறது ஆமா கொஞ்சம் பார்த்து கிங்கிரி நீ புதுசா கண்டுபிடிக்கிறியா லட்டு வாங்கிட்டு போற ஜாங்கிரி வாங்கிட்டு போற பலகாரம் வாங்கிட்டு போவா வாங்கிட்டு போற அம்மா சின்ன மலையா உட்காந்துனே சின்ன மலையா உட்காந்து பையா ஏன்னா கூத்துக்கு போயிருந்தியா ஆமா எதுனா அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்துக்கிறியா அப்படின்னு கேட்க இத வாங்கிட்டு போறிய அது சொல்ல மாட்டேன் மாமா மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கிட்டு போறாங்க அப்ப நீ வாங்கி மாத்தினா புண்ணாக்கோ உங்க பொண்டாட்டி நான் மாடு நினைச்சுக்கிறாங்களா என் அம்மா கேட்டுனா மொத்தையா பொண்டாட்டி வச்சிருக்கிறேன் அதுவே எங்க அம்மா வச்சு பாக்க ஜன்னல் வாரத்துல நாங்க அப்பயே சாப்பிடுறது என்ன அப்பெல்லாம் சாப்பிட மாட்டோம் நல்லா தூங்கிக்கிட்டே இருப்போம் 12 இல்லன்னா 1 ஆகும் ராத்திரில எழுந்துப்போம் நானும் என் பொண்டாட்டியா நான் எடுத்து அவாயில் வைப்பேன் ஜாங்கிரி பலகாரம் அதான் ஜாங்கிரி லட்டு தாங்குது அதனால அம்மா அப்பா அப்படியே செத்து போனுங்க நல்லா படிக்க வச்சிருந்தா நான் எங்க வந்திருப்பேன் யாரும் அப்பெல்லாம் ஓடி இருப்பேன் நானு விமானம் சரியா படிக்காத போலதான் வரவும் போறலாம் யாரு வரவும் போறேன் நீங்களா உங்களை போய் சொல்லுனா ஐயா நாட்டு மக்களுக்கு ஆதரவு குறைந்து அரசு மகாராஜா மக்களுக்கு அந்த பதில்களை ஆமா சைலன்ஸ் கூறாமல் சன்னியாசம் ஆனால் எனக்கு வகித்த மனைவியோ ஆமாங்க தேவி என்றார்கள். அண்ணவள் யாதொரு குறையின்றி என்னிடத்தில் பெருமையோடு அண்ணவளும் நான் அண்ணவளுக்கு நீண்ட நாட்களாக மக்கள் பெரிய என்பது கிடையாது. குழந்தை செல்வமானது இல்லை. என் மனைவியாக பார்த்தவருடைய தங்கையாக விளங்கும் தேவியை மனமுடித்தார். அண்ணவளை மனமுடித்து வர ஆண்டு காலங்கள் முன்னோடி இதுகாரம் பரிந்து எனக்கு மக்கள் செல்வங்கள் கிடையாது. ஆதலால் நாட்டு மக்கள் என்ன கூறுகிறார்? என்ன
சொல்லக்கூடிய வாக்கு. மாதவன் ஐயா பிள்ளையாக பிறந்தால் ஆமா பிறக்க வேண்டும். ஆமா அப்படி பிறக்கவில்லை என்றால் ஆமாங்க மூதாதிகள் ஆமா அவர் என்ன பாவனை செய்தாரோ தாய் தந்தை என்ன பாவனை செய்தாரோ மன்னரோ ஆமா இரு மனைவி திருமணம் செய்தும் ஆமா பிள்ளை இல்லாத காரணத்தினால் ஆமா எவ்வளவோ மன கஷ்டத்தில் இருக்கிறார்கள். எத்தனையோ கஷ்டங்கள். இவர் செய்த பாவமோ ஆமா அவர் மூதாதிகள் செய்த பாவமோ அவர் தாய் தந்தை செய்த பாவமோ எதுவும் தெரியவில்லை. எதுவும் தெரியாதுங்க. ஐயா எப்படி வாழ்ந்த எப்படி வாழ்ந்த குலம் ஐயா? வாழையடி வாழையா ஐயா வாழடி வாழாத வாழ்ந்த குலம் வாழ வகையும் இல்லையே. சமயத்திலே வாழ வகையிலன்னு சொல்றாருங்க. காவலர் ஐயா வாழை கன்றுக்கு ஆமா கீழ்கன்று என்று இருக்கும். கீழ்கன்று என்று ஒன்று முளைக்கும். அதுபோல் ஆமா மன்னருக்கு அவர் சுதனில்லை என்று ஆமா கஷ்டப்படுகின்றார். ஆமாங்க என்ன பண்றது? நாங்கள் சொன்னா நான் என்ன பண்றதுங்க? டேய் எதற்காக பிள்ளை வேண்டும்? எதற்காக பிள்ளை வேண்டும் என்று நாட்டை ஆள்வதற்கா? இந்த கோட்டை ஆளுவதற்கா ஆமா இல்ல இந்த கோட்டை ஆளுவதற்கா? எதற்காக? அது சொன்னால் கேட்டால் தான் தெரியும். வாழையடி வாழையாக வாழ்ந்த என்னுடைய குலத்திலே ஆமாம் எனக்கோ மக்கள் பேர் என்பது கிடையாது. அழ வேண்டாம் ஐயா. எதற்காக பிள்ளை வேண்டும்? இந்த நாட்டை ஆள்வதற்கு சுதர வேண்டும் என்று ஐயா ஆமா இதோ இருக்கும் என்னுடைய வாழிலை ஆமாங்க இவை ஆள்வதற்கு சுதர வேண்டும் என்று வருகிறது. எதற்காக? ஐயா நான் இறந்த பின்னாலே ஐயா எனக்கு ஒரு பிள்ளை ஐயா யாரோ இறந்த பின்னால் ஆமா குளக்கரையிலே சென்று குளக்கரையிலே சென்று எல்லும் தண்ணீரும் தாரை வார்ப்பதற்கு எனக்கு ஒரு சுதனில்லையே உடனில்லையே என்றல்லவா சொல்கிறேன். ஆமாம் ஐயா. நாட்டையாள சுதனில்லையே ஆயினும் நாட்டையாள பிள்ளைகள் என்றாலும் இதோ இருக்கும் என்னுடைய கோட்டை ஆள்வதற்கு விலையில்லையா கோட்டையாள பிள்ளைகள் என்றாலும் யாம் இறந்த பின்னால் இறந்த பின்னால் தாரை வார்ப்பதற்காக எல்லும் தண்ணீர் உரைக்க ஒரு குழந்தை இல்லையே என்று வருந்துகிறீர்கள். இல்லை என்றல்லவா வேதனை அடைகிறேன். இந்த மனையாள பிள்ளை இல்லை. ஆமா ஐயா இந்த மனையாள மகனே இந்த மனையாள மகனே கருவாரியன மாறி மாணவன் ஐயா இந்த மனை ஆள்வதற்கு மனையாளருக்கு
எல்லும் தண்ணீரும் தற்பனை செய்ய எல்லும் தண்ணீரும் தாரை வார்க்க ஒரு குழந்தை இல்லையே என்று ஒரு இல்லையே என அன்றாடு என்னுடைய கஷ்டப்பட வேண்டாம் அரசே. அன்னருமை மந்திரிமாரிடத்திலே முறையிட அனுதினமும் சொல்லிக் கொண்டே வருகிறீர்கள். விளைக்கடை வாயிலை கட்டி காக்கும் மிடக்கும் என் குறைகளை சொல்ல ஆமாங்க. இதற்கு ஒரு தாற்பயம் என்பது கிடையாது. ஐயா எனக்கு சொல்கிறான் நாங்கள் தாற்பயம் ஐயா. ஆகட்டும் மாதவன் ஐயா கிரேதாயுகத்திலே கிரேதாயுகத்திலே ராமாயண காலத்திலே தசரத மன்னர் என்று ஒருவர் இருந்தார். தசரத மன்னர் என்று ஒரு மன்னர் இருந்தார். மன்னருக்கோ ஆமா 3 மனைவிகள் திருமணம் செய்தோம். 3 மனைவி திருமணம் செய்தும் பிள்ளை இல்லாத காரணத்தினால் ஆணவம் சென்றாராம். கலைக்கோட்டி முனிவரை கண்டாராம். வரங்களை பெற்றாராம். ஆமா அந்த யாகத்தின் பலனாலே யாகத்தின் பலனாலே 4 குழந்தைகள் பிறந்ததாம். அவருடைய 4 குழந்தைகள் பிறந்தது. ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருக்கன் என்று சொல்லக்கூடிய சொல்லும்படியான 4 குழந்தைகள் பிறந்ததாம். 4 குழந்தைகள் பிறந்தது. அதேபோல் மன்னரும் ஒரு மனைவிக்கு 2 மனைவி திருமணம் செய்து ஒரு மனைவிக்கு 2 மனைவி திருமணம் செய்திருக்கிறார். பிள்ளை இல்லாத காரணத்தினால் கஷ்டப்படுகிறார் அல்லவா. ஆமா இந்த தாற்பயமானது ஆமா அந்த மன்னருக்கு ஆமா எடுத்துரைக்கலாமா? எப்படி கானகம் சென்று முனிவரை கண்டால் ஆமா சிவபெருமான் தொண்டார்கள் ஆமா எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இருப்பார்கள் கானகத்தில். அருளாசி பெற்று வந்தால் ஆமா வேண்டவருக்கும் நன்மைக்கு உண்டு. அற்புதமான கருத்து. யுகத்திலே ஆமா தசரத மகாராஜாவானவர் தனக்கு சுமையில்லையே என புத்திரை காவல்யாகத்தை செய்து ஆமாங்க கலைக்கோட்டி மகாமுனிவரை வகித்து அதனுடைய பலனால் ஆமா அவர் செய்த தவ வேண்டியார் ஆமா பெருமையோடு 4 மகளை செல்வங்களை என்றெடுத்தார். 4 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார். ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகன் என சொல்லக்கூடிய ஆமா 4 மகளை செல்வங்களை எவ்வாறு என்றெடுத்தாரோ அதை போன்று ஆமா மன்னரும் காவிகாமரும் குடித்து செய்தார். மகத்தான பிள்ளை கிடைக்கும் என்று வைத்திருக்கிறார். ஆமாங்க அன்னவர் வார்த்தையின் வழியாக ஆமா இது ஒரு தெய்வ வாக்கு. ஆமாங்க ஆனால் மனிதனாக சொல்லவில்லை. மனிதனாக இத்தனை ஆண்டு காலங்களாக உரைக்காத வார்த்தை உரைக்காத ஒரு தாற்பயம் மனித வடிவிலே வந்து தெய்வம் உரைக்கும் என்பார்கள். ஆமாங்க மந்திரிமார்களே அரசே என் குறையை நான் தீர்த்து வருகிறேன். நீங்கள் அப்படியே ஆகட்டும். நீங்க போய் காபி சாப்பிடுங்க போங்க. மாதவன் நான் தவவேண்டி முடித்து வரும் பரிந்துரையுடைய அரசுரிமையை ஆமா உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். உட்காரு. ஆகட்டும் ஐயா. ஏதோ என் போராத காலம் உன் துரதிருஷ்டம். யாரோ கானகத்தை சென்றடைந்து மகாமுனிவர்களைக் கண்டு நல்லாது வரலாம், நல்வரத்தை வர வேண்டும் என்று இருக்க வாழையடி வாழையாக பெருமையோடு நீ காவல் புரிந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகலால் இந்த அரசுரிமை இடத்தில் ஒப்படைத்துவிட்டு கானகம் சென்று வரலாம் என்று பார்த்தேன். ஒரு ராஜா இந்த இடத்தை விட்டு கூட போல அதுக்குள்ள காவல் அல்பக்கு வாழ் வந்தார் அந்த ராத்திரியில் குடைபிடியும் என்பார்கள். அதுபோல கொண்டு உனக்கு இது தகுதி இல்லை. இப்பதான் வச்சுங்க என்ன செய்யலாம்? இப்பதான் வச்சாங்க தலையில கொஞ்ச நேரம் ஒண்ணு நிக்கிறீங்களா மாதவாள் ஐயா. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று உன் தலையைத்து பிழைக்கடை வாயில கட்டிக்காகணும் ஒரு வேலை. முன்போல வாரியேந்தி பிழைக்கடை வாயிலை கட்டி காத்திரு. எம்முடைய மௌலியானது என் சிம்மாதனத்தில் இருக்கட்டும். நான் சென்று தவவேடம் கொண்டு இறைவனாகிய அரணை கோரி அரிதாக தவத்தை செய்து தவச்சீலர்களால் பிள்ளை வரத்தை பெற்று வரும் பாக்கியத்தை பெற்று வருகிறேன். ஆகட்டும் ஐயா, ஆகட்டும் என்று வாருங்கள். ஓம் மரோகரா.
ஐயா சொய் ஏய் அண்ணா அவர் வந்து சொயிலடா ஐயா சாமியார அப்படியே சாமியாரா இவரு ஐயா குடுகுடுவே குடுகுடு ஐயா குருதேவா குருதேவாவா 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 ஐயா பல்லார் செட்டி டேய் அவர் கெல் செட்டிடா இவரு யாருவா ஐயா பராபிரமே அடடடடே ஞானி ஐயா முட்டை துண்டுறவரு டேய் அவர் முட்டை ஞான மாட்டாரா மொத்த கறிதானா முற்றும் துறந்த மகாமுனிவர் அடடே இவரு முற்றும் துறந்தவரா தெரியல ஐயா நோடிகளே நோடிய ஐயா ஞானிகளே ஞானிடா இவரு ஞானியா பாங்க டேய் டேக்லோட பாங்கோல ஐயா சை ஐயா சை மணியண்ணா தம்பி இந்த சாமியாரே நான் சாமியாரே கையெழுத்து கும்பிடுறேன் ஆமா அவர் எனக்கு கூடதாதே கடகடா என்னவோ பண்றாரு அவர் என்ன துண்டாரு அப்போ அவர் பட்ட ஆணி ஏன் நீட் ஆணி சாப்பிட மாட்டாரா யார் யார் எந்த ஊர் என்னை இதற்கு முன்பதாக எங்காவது பார்த்திருக்கிறாயா? ஏன் பாக்கல? யாரோ ஞானத்திலே வந்து கொண்டிருந்தேன், என்னுடைய ஞானத்தை வைத்து விட்டாய். அப்படியே பலால்னு ஊத்துவேன் வர பாவத்துக்கு. உன்னதான் தேடின்னு வரேன். பெரியவர்களை பார்த்தால் மரியாதை என்பதை அவ்வளவுதான். ஒரு மாசமா உன்னதான் தேடின்னு வரேன் நானு. என்னை பார்த்து இப்பேற்பட்ட கோபம் வருகின்றதை உனக்கு காரணம் என்ன? எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை வச்சு வந்தானே நீ. உனக்கு முன்னுடைய மனைவிக்கும் கலகம் வைத்தவன் நானா? நீதானா? உன்னையே இப்போதுதான் பார்த்தேன். என்னுடைய மனைவியை பார்த்ததே கிடையாது. போன மாசம் பூத்துக்கு நான் கிளம்பி வந்துட்டுமா? என் பொண்டாட்டி போய் ஏமா விஜி பொண்டாட்டி நீதானா? என் பேர் விஜிவா? ஓ, உன்னுடைய பெயர் விஜயன். விஜயன் விஜி பொண்டாட்டி நீதானா? என் பொண்டாட்டி தான் பேரு. விஜி பொண்டாட்டி நீதானா? அவன் கூத்தாடுறான விஜி, அவன் எப்படி வாணி கட்டிக்கின? உன்னுடைய கணவரை எப்படி திருமணம் செய்து கொண்டாய்? அவள் கேட்டுக்கிறேன். ஏன் சாமி நல்ல வீட்டுக்காரு, குறையாத கால வீட்டுக்காரு, அவர் நேதி சாமி இப்படிலாம் சொல்றீங்க. என் பொண்டாட்டி கேட்டுக்கிறா, நீ சொல்லிக்கிற என்னவா? நல்ல வீட்டுக்காருப்பா, நல்ல வீட்டுக்காரு. எங்க வீட்டுக்காரு நல்ல வீட்டுக்காரு, எங்க புருஷன் சொல்லிருப்பார். பின்னாடி யாருன்னா கேள்வி கேட்டாங்க திருப்பி முதல்ல தான் ஒரு வந்துடுவேன். என் பொண்டாட்டி எப்படி கட்டின்னு எனக்கு கேட்டுக்கிறேன். அது நீ சொல்லிக்கிற. அவன் போன பிரிவு கைதியா போனா உன்னுடைய கணவர் முன் ஜென்மத்திலே கழுதையாக பிறந்தான். கைதியா போனவன் ஏன் கட்டிக்கின? நீ உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமான்னு ஒன்னா சோதிச்சு பாரு. அவன் தூக்கத்துல இரவு நேரத்திலே உறங்குகின்ற பொழுது கைது மாரி பின்னாடி எட்டி ஓதிப்பான். கழுதை போட்டு எட்டி உழைப்பான். என் பொண்டாட்டி கையில் சொல்லிட்டேன். போய் ஒரு கழுதையை போய் திருமணம் செய்து கொண்டாயே அப்படின்னு என் பொண்டாட்டி கையில் சொல்லிட்டேன். கூத்தாட்டு நான் வீட்டுக்கு வரலான்னு கூட்டு ரோட்ல இறங்கி நிக்கிறேன். நீ என்னன்னு வந்து என்ன சொன்ன? ஏமா விஜி வீட்டுல பொண்டாட்டி அவளை எப்படி கட்டிக்கின? உன்னுடைய மனைவி எப்படி திருமணம் செய்து கொண்டா? அவ போன பிறகு நாயா பிறந்தா. முன் ஜென்மத்திலே நாயாக பிறந்தாள். நாகத்தவங்க பாட்டு தெட்டோட சுத்தின்னு வந்தா. அவளை எப்படி கட்டிக்கின அப்படின்னு எனக்கு கேட்டியா இல்லையா? ஆமா சாமி, நல்ல பொண்டாட்டி, என் பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி. என்னுடைய மனைவியை குறை சொல்லாதீர்கள் அப்படின்னு நான் சொன்னேன். நீ ஒன்னா சோதிச்சு பாருன்னு அவ தூக்கத்துல நாக்க நக்கி பாப்பா. ஓ, நாயை போன்று
ஆமா என் மண்டாடி ஏங்க சொல்லிட்டேன் ஒரு நாள் கூத்துக்கே லீவ் போட்டேன் சாமியார் சொன்னது உண்மையா பொய்யா என்று பார்க்க வேண்டும் உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமான்னு சொல்லிட்டு இது சோதிச்சா பாவன் ஒரு நாள் கூத்துக்கே லீவ் போட்டு ஒரு நாள் தூங்கிக்கிறேன் 12 மணி இருக்கும் என் மண்டாட்டி எழுந்துக்கிறா இவன் கைதியா பண்ணு சொன்னாலே இவன் உடம்புல உப்பு கறிக்கிறா அப்படின்னு பாக்கலானே நக்கலானு நாக்கு எடுத்துட்டு வந்தா நாயை வெட்டி ஒரே ஒரு ஒட்டை சாமியார் சொன்னது உண்மையாக போய்விட்டது அப்படின்னு சொல்லி நாயை போன்றே வருகின்றாள் ஒட்டை வருவதா எட்டி வைத்தா இவனுடைய மனைவி கைதா போடி நாயா போடி கைதா போடா நாயா ஒரே பெரிய தகராறே வச்சுட்டா கைதே என்று நீ சொன்னால் உன்னுடைய மனைவி உன்னை கைதே என்று சொல்லியிருக்கிறாள் அப்படியே போடி நாயா என்று உன்னுடைய மனைவியை சொன்னாய் அப்படியே திட்டினே ஒருவருக்கு ஒருவர் சண்டை ஏற்பட்டது புட்டான்ட்ட டவுட வேலை 2 அவங்க அம்மா வீட்டுக்கு போன 3 மாசம் ஆச்சு வந்து என்ன அவருடைய மனைவி சென்று 3 மாத காலமாகிறது ஆமா எப்படி குடும்பம் நடத்துகிறாய் என் அக்கா கிட்ட வந்து வச்சுக்கிறேன் இப்போ என்ன அப்படி உனக்கு உன்னுடைய மனைவிக்கும் கலகம் வைத்தவன் வேறு யாரோ இருப்பார்கள் நீதான் அப்படி கலகம் வைத்தவன் நான் கிடையாது நீதான் என்ன இப்படியே ஆவான் தேடி கொண்டிருந்தால் எனக்கு கோபம் வருகிறது தாய்வழி மொழி கோவம் என்ன பண்ணுவீங்க கோபம் வந்தால் என்ன செய்வேன் தெரியுமா நான் பண்ணுவேன் உனக்கு சாபத்தை கொடுத்துருவேன் தாய்மொழி உன்னை சபித்து விடுவேன் சாபமா என்னக்கா ஆமா உசாபயமயிரா ஒண்ணு புடுங்காது போயா உன்னுடைய சாபம் என் மயிரை குழப்பிடுங்க அது போயா சாபனுடைய ரோமத்தை விடுங்கள் என்று தெரிவிக்கிறார் என்ன என்னுடைய தகவலையுமே தெரியாமல் ஆவான் தேடி கொண்டிருக்கிறாய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை என்ன செய்ய போகிறேன் பார். ஓம் நீம் ஓம் நமச்சிவாயம் ஓம் சங்கரா கங்காதரா ஹரிங்கிரி வாசா ஓம் வரணி கங்காதரணி பூமியாக போக வேண்டும் ஒழிந்து போத்தாய் வழி மோனி இதோடு வாய்ப்பு வந்து பேசுகிறார் ஒழிந்து போமையாக நல்ல பையன் திட்டில் பூமியா போயிட்டீரடா அக்கா உளி உங்க அம்மா உளி உளியா சின்ன பொண்ணு உளி ஏதோ சாமியார் சாபம் வந்துட்டாரு நல்லபடியா செய்யணும் வந்தாங்க அம்மா உளி அக்கா உளி அத்தை உளி 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 பாபா திடீர்னு ஊமியா போயிட்டுக்கிறேன் பெரிய மகான் மகான் வந்து உட்காந்துக்கிறாரு அவர் பாதத்துல நின்ற ஆசீர்வாதம் பண்ணலையா ஓ கிச்சன் சாமியாரு சாபம் உன்னை நல்லபடியா செய்யணும் நல்லபடியா செய்துருப்போ உன்னை நல்லபடியா செய்துற கல்யாணம் ஆகி போச்சா கல்யாணம் ரெண்டு சம்சாரமா எப்படா எல்லாரும் ஒண்ணு கட்டினா பெரிய கஷ்டப்பட்டுக்கிறான் நீ 2 கட்டிக்கிட்டு எப்படா இருக்கிற குடும்பத்தை பெருத்த சபை காய உருகிறாங்க பெருத்த சபை காயூர் கிராமம் பெருத்த சபை மகாபாரதம் நடத்தக்கூடிய இடம் நம்ம நிறைய ஒரு 3 தரம் நடத்திட்டோம் மகாபாரதம்
ஏன்னா மகாபாரதம் நடத்திய இடம் காயூர் கிராமம். ஏன்னா எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனா உனக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்ற பெருத்த சபையில எல்லாரும் பார்த்து தாலி கட்டினது ஒண்ணு, அது தப்பு இல்ல. வர போதனாமே காயூர்ல கூத்து யாரு கூப்பாண்டு தானே பாலுக்காரு கூத்து வர போதகாயம் எங்க முதலாளிபா எங்க முதலாளிக்கு அன்னைக்கு கூத்து பஸ்ல அறுத்து விட்டு ஒண்ணிட்டியா பஸ்ல அறுத்து விட்டு ஒண்ணிட்டான். சரி ஏதோ ஒண்ணு கதி மாரி ஒரு சம்சாரம் இருந்தாலும் குரங்கு போல ஒரு பூச்சாரி இதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. குரங்கு மாரி என்ன கிடக்கட்டும் கதி அட்டினா கிடக்கட்டும் குழந்தை குட்டி எதுனா பசங்க பசங்க மூன்று குழந்தையா ஆண் குழந்தை நீ சொல்றது வேற குறிக்குதடா. சிங்க மேல ஒரு பையன் ஆண் குழந்தை மூகுத்தி கம்பல் சுத்து மாட்டிலே கூந்தல் என்கிட்ட காட்டுறது ஒரு பெரிய மனுஷன் என்கிட்ட போய் இதெல்லாம் நாட்டி என்கிட்ட காட்டுறாது விருந்தங்கார ஓட்டு போய் காட்டின்னு பேசிக்குது பானை காட்டுறா என்கிட்ட காட்டக்கூடாது. நம்ம மிருந்த கடிக்கிற ஒடியா அவர்கிட்ட போய் இந்த பேசிக்குது காட்டு என்கிட்ட காட்டு நான் ரெண்டு அது ஒரு ஒண்ணு இது ஒரு ரெண்டு இது ஒரு மூணு நீ ஒண்ணு ஆறு மொத்தம் குடும்பம் எப்படி நடத்துங்க ஏண்டா இருபத்துக்கு போக தப்டாச்சு போசிங்கிற ஏதோ பகவான் புண்ணியத்துல உங்க குடும்பம் போகுது 6 குழந்தைகளை காப்பாத்தி வர எந்த தப்பு இல்ல. சரி காயூர் கிராமம் ஏதோ நமக்கு என்ன வேலைக்கு வெடிகாலம் வந்து மக்களை சந்திக்கலான்ட்டு உள்ள படுத்துனேன். உள்ள போய் படுத்துனேன். அப்பா என்ன எதுக்குடா கூப்பிட்ட? ஓ ஊபுபா என்னடா ஊபுபா மாமா 3 வருஷமா உன்னா கூட இருக்கறேன். ஆமாப்பா தப்பில்ல 3 வருஷமா என்ன வந்தாங்கற தப்பில்ல. தெரியாத பாடத்துல கூட சொல்லி கொடுக்கறேன். ஆமா சொல்லி கொடுத்தது கொடுத்தேன். இந்த வேலைய சொல்லி கொடுக்காத விட்டியோ மாமா. இப்ப சொன்னேன் அதுவா இப்ப சொன்னேன் அந்த வேலைய கத்துடா. தெரியாது காயூர் 10 வருஷமா குழந்தையா இருந்தான். இப்ப வந்துட்டான். என்னடா குழந்தை? 12 வயசுல இருந்து நான் பொறுப்பா வளர்த்தியா இல்லையா? ஆமா வளர்க்கும் போது எல்லா வேலையும் கத்து கொடுத்தேன். எல்லா வேலையும் கத்து கொடுக்காத வேலை என்ன வேலை? இந்த வேலையை மறந்துடுறியா மாமா? இந்த வேலையை கத்து உலகத்துல இது முக்கியமான வேலை. முக்கியமான வேலையை உங்களுக்கு கத்து கொடுக்கலையா? எல்லா வேலையும் கத்துக்கிறியா? எங்க போனாலும் நம்ம 2 பேரும் கூடியே தான் போவோம். ஆமா கூடியே போவோம். அப்புறம் நம்ம கட்டா வருவோம். ஒன்னா போவோம். எங்க போனாலும் இட்டு போகல. இந்த வேலைக்கு இட்டு போக மாட்டேன்.
பெரியப்பா எங்க போனாலும் என்னையும் கூடியாட்டு போவ. நான் உன்னிட்டு பார்த்தா கிடையாது எவன் பண்ணடா என்னையும் கூடியாட்டு போவ. உன்னிட்டு பண்ணா பூணு வர மாதிரி எனக்கு இந்த வேலைக்கு மட்டும் விட்டா போறியா? காஞ்சானா காஞ்சா இவனுக்கே பார்த்தாது காஞ்சா ஓய் காஞ்சானா கேக்குறீங்க சாமியார் பாலத்தில் போய் வணங்கணுமா? சரி அந்த ஓம பையன் தட்டுதா சொல்லி நடக்குதா முட்டா என்ன சொல்றீங்க? கும்பிடுறோம் சாமியாரா. ராசி 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 எனக்கு மூத்தவன் அவனுக்கு பெரியவனாரு. மூத்தவன் பெரியவன் எல்லாம் மட்டும்தானே. அதே அப்படியா? எனக்கு மூத்தவன் அவனுக்கு பெரியவனாரு. அவன் மூத்தவன் நீ பெரியவன். ஆமா இரண்டு மட்டும்தான் இல்லையா? எங்க அப்பாவுக்கு 2 சம்சாரம். உன்னுடைய தந்தைக்கும் 2 தாரம். முதல் சம்சாரத்துக்கு பிறந்தவன் நான் பெரியவன். 2வது சம்சாரத்துக்கு பிறந்தவன் அவன் பெரியவன். எனக்கு மூத்தவன் அவனுக்கு பெரியவன் நான். சரி உன்னுடைய தந்தைக்கு 2 தாரம் இருப்பதாலே அப்படி சொல்கிறாய். இவன் போயிட்டு வந்தேன்னு ஊங்க ஆட்டணும். கொஞ்சம் நல்லபடியா செய்து சாமி. இவன் ஒருவனை இவனை 3 பேர் என்னை பார்த்து அகடகுலமாக வார்த்தை ஆடினான். சாபத்தை விடுத்திருக்கிறேன். கொஞ்சம் நல்லபடியா செய்யுங்க. பெரிய பிரச்சனை போனாது விட்டுறாதீங்க. ஏதோ உன்னை பார்த்தால் நல்லவனாக தெரிகின்றது. எது பாரு சாமி, பெரியவர்களை பார்த்தால் எப்படி பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், மகந்து பார்த்து சாமி, எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் தான் கற்றுக்கொள்ள. மரியாதை எத்தனை வாட்டி வந்து பாப்பாரு அவரு? எப்பத்துல வந்து பாரு எங்க பாருங்க. ஏய் அவ பாப்பாரு சாமி சாமி கையெழுத்து கொடுத்து பேசுறேன் அப்படினா சாமி தம்பி சொன்ன மாதிரி பாசாரியா இருப்பா சாவத்தை கொடுத்திருக்கிறா உனக்கு. சாவு கொடுத்துட்டியா? நல்லபடியா செய் சாமியா. ஓ நண்பர்களாக செய்ய வேண்டுமா? ஆமா ஆமா. இவன் நண்பர்களாக செய்ய வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடிய வேலையை ஒழுங்காக இவன் செய்ய வேண்டும். சாமி அவன் செய்யாத வேலையே கிடையாது. அவன் மொத்த வேலைப்பு செய்யறான். எந்த வேலை விட்டாலும் சாட்டியாக செல்வான். ஆமா. யாவராக நாத்தி எடுக்கணுமா? நாத்தி எடுப்பான், அண்டை வெட்டுவான். அவன் செய்யாத வேலையே கிடையாது கேட்பான். சரி நான் செய்தது தவறு என்று என்னை சுற்றி ஓடி வந்து என்னுடைய பாதத்தில் விழுந்து வணங்க சொல். அது போதும். நல்லபடியா செய்கிறாரா? தப்பு தப்பு சுத்தி வந்து அவர் பாதத்தில் விழுந்து என்னை சுற்றி ஓடி வந்தான். என் பாதத்தில் என்று சொன்னால் என்னுடைய பாதத்தில் விழுந்து வணங்க சொன்னால் என்னுடைய பாதத்தை எட்டி உழைத்து விட்டான். சாமியார் வழி போறாய். சாமியார் வழி போற 2 பேருமே போல இல்லையா? ஆமா. அறிவில் சிறந்த சின்னவனா இருந்தாலும் அறிவில் சிறந்தவன் பெரியவனு வாங்க. உனக்கு மூளை கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் குணமானாட்டம். உனக்கு எந்த நேரத்துல குணமானாட்டம் அவனு எனக்கு பெருத்த சபை. ஆமா இவங்க பாதத்துல விந்தா பாருப்பா. நான் சொல்ல அறிவியல் சிறந்த பெரியன்னு சொன்னேன். இவங்க காலில் விந்தா துட்டு கொடுப்பாங்களா? இந்த பக்கம் சாமியார் ஓட்டி தானே நிக்கிறாரு. இவரு காலில் விந்தா மயிரியா புடிங்கி கொடுப்பாரு. என்ன சொல்கிறான் அவன்? மயிரியா புடிங்கி கூட பண்றான் உன்னை. ஓ இந்த சபையில் மயிறு புடுங்க. இந்த சபையில் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பலத்திலே விழுந்து வணங்கினால் செய்தாலும் செய்வான் இவன். சாமியார் ஒரு நபர்தான் இருக்கின்றார். அவர் பாயத்திலே விழுந்தால் கோமத்தை அப்படி கொடுப்பார் என்று இருக்கின்றார். சரி பொழுது வாழட்டும். நான் செய்தது தவறு என்று தவறையில் பலார் பலார் என்று போட்டுக்க சொல்ல ஒழுங்காக செய்ய வேண்டும்.
ஏண்டா இதுதான் ஒய்யா செய்டா செய்ததுலாம் தவறுன்னு 2 கண்ணை வீங்கி போற அளவுக்கு சமாஸ் கோவப்போய் மாதிரி ஆகி போனோம் குட்டுக்கிற குட்டு பொலால் 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 குடுறான் என்னை சுற்றி ஓடி வந்தான் இந்த மகன் தவறு செய்தவன் அவன் தானே. ஆமா, அவனுடைய தவறையை போட்டுக்க சொன்னால் என்னுடைய தவறை நடத்தி விட்டானே அவன். சாமியார் பாகற்றவா கண்ணத்துல போற போச்சு சாமி. என்னப்பா போச்சு சாமி. என்னடா போச்சு? அவன் புட்டாள மாவட்டுக்குது. ஓஹோ, ஏனென்றால் அவனுடைய தவணையிலே போட்டு விட்டால் தெய்வ குற்றமாகிவிடும். ஆகையால் உன் கண்ணத்தில் போட்டு விட்டால் சம்மந்தம் நினைக்குது. சரி, ஒழிந்து போகட்டும். நன்மை செய்து சாமி. எவனை நன்பாகமாக செய்து விடுகிறேன். சரி சாமியா. ஓம் ஹ்ரீம் ஓம் நமச்சிவாயம் ஓம் சங்கரா கங்காதரா நன்பாக போக வேண்டும். ஒழித்து போடா, ஒழித்து போடா. ஓடி ஓடியா மூட்டுக்கு 2 கொரடா வைங்க. ஓடியா முடிக்காண்டா போனா நம்ம கம்பெனி மிருது கடிக்குனே ஓடியாங்கடா. அப்ப அவர்கள் 2 கொரடா வைங்க. ஓடியா இருக்குடா கொரடா. ஆச்சாரி விட்டு கொரடா இருக்கா. அங்க போய் 2 கொரடா வைங்கற. வாங்கடா. எங்கையில குடுத்தனா சாமியார் முன் பல்லு 2 பல்லு புடிங்கறேன். அவர் சாபண்ண மயிர புடிச்சிட்டு இருப்பாங்க அதோட. சாமியார் பாத்துட்டு வரடா. சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. அவன் சபையிலே வந்தவர் யாருக்கு புரியாமல் அகடவடமாக பேசிக் கொண்டிருக்கிறாய். அவள் பேசிவிட்டு சாமி, நீ எந்த ஊர்னு சொல் சாமி. எந்த ஊர்? எந்த ஊர்? எந்த ஊர்? நான் யார்? சாமியா, விளக்கத்தை சொல்கிறேன். நீங்க ஏமாத்தி சொல்றீங்க. சரி கிதுமாக்கிறீங்க. இப்படியே வாதிடுங்கள். உனக்கும் சாபத்தை கொடுத்திருவேன். தாய்வழி மோகனி சாமி கொடுத்திருவேன். உனக்கும் சாபம். என்ன சாபம்? உன்னை பெற்ற கைதியாக மாற்றிவிடுவேன். அவங்க சொல்றது பேசுறேன். எதுனா சரி, எதுனா கீதா. அடா பாவி, சதி கிதிமாக்குறாருன்னா என்ன கேள்வி விளக்கம் சொல்றேன். எதுக்கு? மேல இருக்கிறது செதை, அது உள்ள இருக்கிற எலும்பு, அது கிதை. போ மகன், நான் யார் என்று சொல்கிறேன். கேவலமாக கேள். சண்டை நீங்க தவத்தில் சண்டை இந்த வனமோ சண்டகௌசிக வனம் என்று சொல்லுவார்கள். சண்டகௌசிக மகாமுனி வனம். இந்த சண்டகௌசிக வனத்தில் வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய நாமதேயம் சண்டகௌசிக மகாமுனி ஆகட்டும் ஐயா. சண்டகௌசிக மகாமுனி நாமதேயம் என்பது உங்கள் நாமதேயம். யாரை என்னுடைய மனதிலே தியானம் செய்து ஈசன் பாதத்தை
அவன் கையேங்கி வாசலாக விளங்கக்கூடிய உமாபரமேஸ்வரனை என்னுடைய மனைவியை தியானம் செய்து நிறுத்திக் கொண்டு யாரோ முனி பொங்கவராக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஆகட்டும் ஐயா. இருந்தாலும் இன்றைய தினம் நம்முடைய ஆசிரமத்தை நாடி யாராவது வந்தால் வந்தால் அவர்களை பயபக்தியோடு அழைக்கின்ற வரியா ஆகட்டும். ஐயா நமஸ்காரம். ஐயா இதுவோ எவனம்? இதுதான் சண்டகோசிக மகாமுனிய வனம். இதுவோ சண்டகோசிக மகாமுனியுடைய வனமோ? ஆமாங்க. ஆதரவும் தெரிகிறது. மகாமுனிவர் இருக்கிறாரா? இருக்கிறார் ஐயா. வேண்டியவர்களை அளிப்பார். கேட்ட வரலாம் தருவார் அல்ல. காற்றியாக அளிப்பார் சென்று வணங்குங்கள். பொன்னாடி தாமை போற்றி என் மனதால வாட்சகத்தேன் ஐயா. ஆண்டவன் நல்வாழ்வில் குலதெய்வமாக விளங்கும் அன்னை மாகாளியின் அருளால் சுகமோடு வாழ்கிறோம் சுவாமி. இருந்தாலும் தங்களை பார்க்கும் அளவிலே அரச குமாரனாக தோன்றுகிறது. என் தந்தையார் சாவிகாபுரம் போட்டு இந்த வனத்தினமாக வந்திருக்கிறீர் என்றால் உங்கள் முகத்தை பார்க்கும் அளவிலே உங்கள் மாநாட்டினில் உகுந்த கருத்தாதை உண்மையாய் முறை செய்குமா மனக்குறை என்னவென்று சொன்னால் அவை தீர்த்து வைக்கின்றேன் ஐயா. சுவாமி, என்னுடைய மனைவியை மனவாளை சூடி வர ஆண்டு காலங்கள் உருண்டோடி சென்றன. இதுவரைந்தும்
வெள்ளைப்பெரி என்பது கிடையாது. வேண்டாத தெய்வம் அல்ல, வேண்டாத தெய்வம் அல்ல, எல்லாத கோவில்கள் கிடையாது, செய்யாத தான தர்மம் அல்ல, கேட்டாலும் வர முடியாத ஒரு குழந்தை செல்லும் நீண்ட நாட்களாக கிடையாது, நீண்ட நாட்களாக குழந்தை செல்லும் கிடையாது. ஆண்டவராகி அரணைக்குவாரி அரிதாக தவத்தை மேற்கொண்டு வருகின்ற போது அடியேன் உமை கண்டேன். உங்கள் வாதார விந்தத்தில் ஆதாரமாக வணங்கி நிற்க உம்முடைய குறை என்னவென்று கேட்கும் அளவிலே பிள்ளை வரம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். பிள்ளை வரம் வேண்டும் என்று இப்படி சமகோலத்தோடு வந்து கொண்டிருக்கின்றீரா? செம்மாங்கனி ஒன்று சிவனாருளால் தாரே சிறல் வீர பானைக்கா நீக்கான வீரம் செய்திட்டால் அடியதான் செய்திட்ட பாக்கியமா. செம்மாங்கனி ஒன்று சிவனாருளால் தாரே சிறல் வீர பானைக்கா நீக்கான வீரம் செய்திட்டால் அடியதான் செய்திட்ட பாக்கியமாகுமையா. ஐயா பிரதத்த மன்னரே, சிவனின் அருளினாலே உங்களுக்கு செம்மாங்கனி ஒன்று தருகின்றேன். அதை கொண்டு போய் உங்களுடைய மனைவிக்கு கொடுத்து புசிக்க செய்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஐயா நல்லொரு புரியுங்கள் இறைவா. சற்று ஒரு வரமாக இருங்கள். ஓம் அரோகரா, ஓம் அரோகரா, ஓம் தில்லைக்காதிபதியே, என் சிந்தையில் வருவாய். என் சிந்தையில் வருவாய். திங்கள் சடையிலே சிவகங்காள் என் நாவில் குடியிருந்து எனக்கு நல்வளம் தாரும் ஐயா. அவன் போனாரு நான் போகாதாம், அவர் வந்தைக்கும் அவர் வந்தைக்கும் ஓம் சங்கரா கங்கரா மாதவன் சாமி, இது எப்படி உன் கையில வந்தது? இதோ பார்த்தையுடைய கரத்திலே செம்மாங்கனி. ஐயோ, நான் மேலே தான் பாத்துருக்கிறேன், ஒண்ணு யாரும் வரலையா? என்ன என்னடா விண்ணை நோக்கி மேலே பார்த்து கொண்டிருக்கிறாய்? நீ கை நீட்டி இப்படி கேட்டிருந்தியா? யாருன்னா கொடுக்குறாங்களான்னு பாத்துருந்தேன், யாருமே வரலையா? இது சிவனின் அருளினாலே மாயமாக வந்த கனி. ஆ, உன்னுடைய நேத்திரத்துக்கெல்லாம் தெரிய மாட்டார் சிவன். ஏங்க நீ தெரிய மாட்டாரு? ஞானக்கண் இருக்க வேண்டும். ஆ, உன்னுடைய கண்ணோ ஊனக்கண். எந்த பூனை கண்ணா? ஏய், ஊனக்கண். அது நமக்கு தெரியாது. ஞானக்கண் இருந்தால்தான் சிவனை பார்க்க முடியும் ஞானத்திலே. பாருவா. இதை வந்திருக்கிறது பார்த்தியா, மாயமாக வந்த செம்மாங்கனி. ஆமா, இதை கொண்டு போய் மன்னரிடத்திலே கொடுத்து விடலாமா? ஆகட்டும். புறப்பட செல்லலாம். ஐயா விழுத்து மன்னரி, சுவாமி, இதோ சிவனின் அருளினாலே செம்மாங்கனி தருகிறேன், பெற்றுக் கொள்ளுங்கள் ஐயா. மாதவள் ஐயா, மகா முனிவரை கண்டு ஆமா, நம்முடைய குறைகளை எடுத்துச் சொல்ல சொல்ல. பிள்ளை மரம் வேண்டுமே 1000 இறைவனை கோரி அரிதாகிய தவத்தை மேற்கொண்டு அவரால் அருளக்கூடிய கனியாகும். ஆமாங்க, இந்த செம்மாங்கனியை கொண்டு போய் ஆமா, என்னுடைய மனைவியை புதுக்கச் செய்தால் அதனால் பிள்ளைப்புறம் ஐக்கியத்தை வல்லாமல் உரைத்திருக்கிறார். ஆமா கானகம் சென்ற கணவர் இதுவரைந்தும் காணவில்லையே என என்று. வடிவேல் விடிவைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாங்க, நற்கனி பொற்கனி இருவரும். ஆமா, நாம் புறப்படுவோம் இல்லத்தினர். என்று பார்க்கலாம்.
நமஸ்காரம் தாயே. ஆசீர் 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 ஆகட்டுமா? ஆண்டவன் அருள் மீண்டும் பெறகட்டும். பெருகட்டும். நீ சபையில் தோன்றியவர் இன்னார் யார் என்று வர முடியுதா உனக்கு? ஒண்ணும் தெரியலமா. நீர்வளம் நிலவளம் குலவளம் என்று சொல்லக்கூடிய ஐவளம் பொருந்திய அருமையான கிராமம் காயூர் கிராமம். ஆமாமா. ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெற்ற தாய்மார்கள் சகோதர சகோதரிகள். ஆமா. இது தெய்வ சபை என்பார்கள். ஆமாமா. இந்த சபைக்கு ஆமா. சைலன்ஸ். நான் வந்து யார் தெரிஞ்சவனுக்கு? என்ன தெரியல எனக்கு. என்னுடைய நாடு நாடு மரங்களும் மலைகளும் புழைந்து கொண்டிருக்கிறது. ஆமா. என் நாட்டில் கிரிவலும் கிரிவலிச்சம். ஆமா. நாட்டை ஆளக்கூடிய மன்னர் யாரு? அவன் மரத மகாராஜா. அவருடைய மனைவி. அவரு பொண்டாட்டி நீங்க? அவருடைய மனைவி. அதான் அவன் பொண்டாட்டி பாருங்க. ஆமா. எனக்கு மனைவி எல்லாம் வராதுமா. என்னுடைய நாமதேயம் நாமதேயம் கற்பண்ணை என்பார்கள். அதுடைய கற்பனை. ஆமா. அருமையான பேருமா. எங்களுக்கு பாத்தியா? ஆமா. கூடகோபுரம் ஆஸ்தி மாளிகை எல்லாமே அனைத்தும் இருக்கிறது. ஆமா. சைலன்ஸ். இந்நாட்டை ஆளக்கூடிய மன்னரை நான் மறந்துட்டேன். எனக்கு எப்படி குறையும் கிடையாது. எந்த குறையும் கிடையாதுமா. மொத்தம் ஜிலேபாவா பூச்சுமா இந்த வாட்டி. குறைவே கிடைக்கலமா. தண்ணி தாங்கினா தானே குறவு இருக்கும். குறவு இல்லை. ஜிலேபி தான் மொத்தம். குறை அது அது இல்ல எனக்கு கிடையாது. உங்களுக்கு இருக்குதா? பெரிய குறை எனக்கு கொஞ்சம் தெரியுமா? உங்களுக்கு என்ன குறை? குழந்தை பாக்கியம் கிடையாது. குழந்தை கிடையாதா? குழந்தை பாக்கியம் கிடையாது. எங்களுக்கு கேட்க கூடாது. கடையில் வாங்கி இல்லம்மா, குழந்தை கிடையாது சொன்னா நான் எப்படின்னா ஏற்பாடு பண்ணிருக்கேன்மா. எத்தனையோ கோவில் கட்டினோம், எத்தனையோ கும்பாபிஷேகம் செய்தோம், எத்தனையோ கொலை வெட்டினோம், எத்தனையோ தான தர்மம் செய்தோம். அதை செய்தும் கூட பாயா பண்ண வயசுல ஒரு புழு பூச்சி இல்லையே. இதெல்லாம் செய்யக்கூடாதுமா. செய்ய வேண்டி சேர்ந்தாதான் குழந்தை பிறக்கும். இந்த நாட்டு மகாராணிய மலடியா கொட்டியா மலடியா கொட்டியா என்ன காரணம் தெரியுமா? குழந்தை இல்லாத விட்டு ஜலம் அளித்தினால் அது உதறதுக்கு சமானமா? ஆமா. குழந்தை இல்லாத வீட்டில் அன்னத்தை விசிட்டா அது புழுவுக்கு சமானமா? ஏன்னா குழந்தை இல்லாம இருக்கு கூடாது தெரியுமா? கோடி பாமாமே. எல்லாரும் பேசுறாங்கம்மா நாட்டு மக்கள் எல்லாம். என்ன சொல்றாங்க? போறா பாரு, இவனால ஒரு குழந்தை பத்து ஊத்தா போறா பாரு, அவன் கண்ணை பாரு, அவன் மூக்க பாரு, அவன் சூத்த பாரு, சூழ மோட்டாட்டு வச்சுன்னு ஒரு குழந்தை பக்கம் முத்தா அப்படின்னு கேக்குறாங்க எல்லாரும். என் பாவை எங்க இண்டிட்டு கொடுமோ நாட்டு மக்கள் சொல்றாங்க. நான் சொல்றேன் ஏன்னா நாட்டையால பிள்ளை இல்லை, குழந்தைக்க பிள்ளை இல்லை, கொல்லி போட பிள்ளை இல்லை என்று நாட்டு மக்கள் ஏசுவதும் பேசுவதும் என் செய் கொடுத்தே கேட்க முடியாது தெரியுமா? எங்களுக்கு இந்த வித்தியாசம் வரலாமா? என்ன பண்றதுமா? ஆஸ்பத்திரியில போயிருக்கீங்களாமா? அந்த காலத்துல ஆஸ்பத்திரிலாம் அதான் மருத்துவமனை அப்ப விட்டா டாக்டர் எல்லாம் போய் பாத்தீங்களா? மருத்துவம் செஞ்சு எவ்வளவு சிகிச்சை செஞ்சு எவ்வளவு நல்லது கடலாம் செய்தோம். எதை செய்தாலும் எங்களுக்கு அது கிடையாது. இப்போ ஒரு டாக்டர் வந்துக்கிறாருமா, அருமையான டாக்டர். ஒரே ஒரு ஊசி தான் போறாரு, பட்டு நின்று போதுமா? அப்படி ஒரு ஊசி போட்டு போறதுன்னா முன்னாடிட்டுமோ ஜவர்மா இந்த மாதிரி ஊசி வச்சுக்கிறாரு. ஒரே ஊசி தான் பட்டுன்னு போய் நின்று போகுது. அதான் சொல்றேன். என்னவா என்ன உனக்கு கல்யாணம் ஆகி போச்சா? இன்னும் ஒரு வாட்டி கூட ஆளுமா எனக்கு. இல்ல முன்னாடிட்டு போய் ஊசி போட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு குழந்தை பிறக்கும். நான் நினைக்கிறேன் ஈசா ஜெகதீசா பரமேசா கைலங்கிரி வாசா வென்று அட்டின்றி அட்டை பூஜை செஞ்சு கொண்டிருக்கேன். ஆமா. இவருடைய மகிமையினாலும் பகவானுடைய கிருபையினாலும் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். குழந்தையே கிடையாதுன்றீங்க. அந்த மாதிரி அக்கிரம நியாயம் எங்களுக்கு வேணாம். ஆமா சரி, நமக்கு தான் திருமணம் ஆச்சு, பல வருஷம் ஆகி போச்சு, நமக்கு தான் குழந்தை இல்ல. என் கூட பிறந்த என் தங்கச்சி வச்சிருக்கிறான். அவ பேர் தெரியுமா? பொறுமையில் சிறந்தல் பொறுப்பண்ணை. ஆமா, அண்ணவளுக்கு இரண்டாவது தாரமாக திருமணம் செய்து என் கணவருக்கு அவரும் அப்படியே கவுத்து போட்டாங்க. ஆமா, அப்படியே கிடக்குறா. அவளும் என்ன பண்றது? அப்போ ராஜா தான் செக் பண்ணி பாக்கணும். அங்கதான் மிஸ்டேக். சரி, என் தங்கச்சி சில வார்த்தை பேசணும்னு நினைக்கிறேன். அவளை கூட்டிட்டு அப்புறம் பேசலாம். இன்னும் 7 மலையார் பொன்மலையார் அதுவேங்கடத்தார் அறுபேரால் கொண்டாடுவதை நான் சுப்போஜம். விநாயக பெருமான், முருகன் பெருமான், உரை காக்கும் நீரி துர்க்கி பாஞ்சாலி
கலெக்டர், தாசில்தார் அவர் பெயரால் கொண்டாடப்படுகிறான் சுபோஜம். இன்னும் சப் இன்ஸ்பெக்டர், ஏட், போலீஸ் அவர் பெயரால் கொண்டாடப்படுகிறான் சுபோஜம். இன்னும் தாயூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், மெம்பர்கள், தாரி தரது அவர் பெயரால் கொண்டாடப்படுகிறான் சுபோஜம். சுபோஜம். இன்னும் தாயூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய நாட்டாண்மை பெருந்தினம் கிராமம் அசேஷம் அவர் பெயரால் கொண்டாடப்படுகிறான் சுபோஜம். இன்னும் காயூர் கிராமத்திலே பேரோடு புகழோடு வாழ்ந்து அமர்வராக உணரக்கூடியவர் இன்னும் ருக்கு என்கிற மாறி. இன்னும் காயூர் கிராமத்திலே பேரோடு புகழோடு வாழ்ந்து அமரராக உணரக்கூடிய மாறி என்று சொல்லக்கூடிய தாயார் நீட்டார் நினைவினார். அவர் இறந்ததை முன்னிட்டு அவருடைய பிள்ளைகள், மருமகள், மருமக பிள்ளைகள், தாயாதிகள், இன்னும் கிராம பொதுமக்கள் அனைவருமாக சேர்ந்து அத்தகைய தாயார் முத்தியமாற்று சேர வேண்டும் என்று எங்களுடைய மன்றத்தை வாழ்த்தி 501 ரூபாய்